இத பாருங்க, அவன் என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறான். அப்புறம் நான் என் கோவத்தை காமிச்சிருவேன், பாத்துக்கோங்க. ஏய், என்னடி ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட சண்டைக்கு நிக்கிற மாதிரி சரிக்கு சரி கோவப்படுவேன்னு சொல்ற? அவன் சின்ன பையன்டி. பேசுற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்காம ஏதோ தெரியாம பேசிடுறான். அதுக்கெல்லாம் கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவனை இன்னைக்கு நேத்த நீ பாத்துக்கிட்டு இருக்க. அவனை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போயேன். ஏங்க, நானும் எவ்வளவு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போயிட்டு தாங்க இருக்கேன். உங்க தம்பி பண்றதுக்கெல்லாம் சண்டை போடணும்னா இந்த வீட்ல டெய்லி சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். அவன் என்ன பேசுறான்னு பாத்தீங்கல்ல? எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஆனந்த் என்ன உங்கள மாதிரி படிக்காதவளான்னு கேக்குறான். அது தப்பு இல்லையா? படிக்கலனா நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? குடும்பத்தை கட்டுக்கோப்பா பாத்துக்கலையா? அதுக்கு எந்த படிப்பும் தேவையில்லைங்க. என்னமோ பெருசா பேசிட்டு இருக்கான். அதான் திரும்ப கேட்டேன், உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா உங்ககிட்ட பணம் கேட்டுருவாங்கன்னு பயப்படுறியான்னு கேட்டேன். என்ன மட்டும் தட்டி பேசினா நானும் பேசதான் செய்வேன். இந்த விஷயத்துல தனாக்கா பேசினதை ஏத்துக்கவே முடியல. அவங்களே மனசுல ஒரு விஷயத்த சரின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களா பேசிட்டு இருக்காங்களே தவிர ஆனந்தியை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நாம ஒருத்தவங்க மேல காட்டுற அக்கறைங்கிறது அவங்க விருப்பத்துக்கு எதிரா நிக்காம அவங்க விருப்பப்பட்டதை நிறைவேற்றி வைக்கிறது தான். அதை விட்டுட்டு அக்கறை இருக்குன்னு நல்லது செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு நாம நினைக்கிறதா நடக்கணும்னு யோசிக்க கூடாது. நான் ஏன் கையில அம்மாவை வெறுத்தேன்? எனக்கு பிடிச்ச உன்னை அவங்க எனக்கு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க என் பெத்தவங்க கூட பார்க்காம தூக்கி எறிஞ்சேன். அதே மாதிரி ஆனந்திக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எதிர்த்தோன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாரையுமே அவ வெறுத்துருவா. உன்னை வேண்டான்னு சொன்ன என் அம்மாவை நான் எப்படி பாக்கறனோ அதே மாதிரிதான் ஆனந்தியோட படிப்பை பத்தி யோசிக்காம கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற உன் அம்மாவையும் நான் பாக்குறேன். ஐயோ, ஒருவேளை ஆனந்தி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருந்தா கூட பரவாயில்ல. அவ படிக்கணும்னு தானே கேக்குறா. இப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ படிப்பையும் கண்டினியூ பண்ண முடியாது. அதுவும் நீங்க பாத்துருக்கிறது பெரிய இடத்து குடும்பம் வேற. அங்க அவ போயிட்டா குடும்பம், புருஷன், புள்ளக்குட்டின்னு கமிட்மெண்ட்குள்ள சிக்கிருவா. அப்புறம் அவ நினைச்ச இலக்க அடைய முடியாது. அதெல்லாம் தாண்டி நீ அவளை டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன்னோட கஷ்டத்தையும் லட்சியத்தையுமே வீணடிக்கிற மாதிரி தான் தோணுது. அன்பு சொல்ற மாதிரி அவ டாக்டருக்கு படிச்சிட்டான்னு வையே, இன்னும் நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள மாப்பிள்ளையவே நம்ம பார்க்கலாமே. உங்க பெரியப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஆனந்தியோட படிப்பை நம்ம கெடுக்க முடியாதுல்ல. இது அத்தைக்கிட்டையும் தனாக்கா கிட்டையும் எப்படி பேசி புரிய வைக்கிறதுனே தெரியல. இதுல நான் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப ஆனந்தியோட கல்யாணத்தை பத்தி நான் பேசினதுனாலதான் உங்க தம்பி என்ன மரியாதை இல்லாம பேசுறான்னு சொல்ல வரீங்களா? அப்போ உங்க தங்கச்சி கல்யாண விஷயத்துல எனக்கு பேச உரிமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏண்டி நான் சொல்ல வரத புரிஞ்சுக்காம நீயே கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அவன் பேசுறதெல்லாம் சரிங்கிற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல எந்த விதத்திலயும் உங்களுக்கு மரியாதை குறைஞ்சிட கூடாதுன்னு தான் நான் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா அன்பு பேசுறது தான் கரெக்ட், நான் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலடி. பிரச்சனை வேணா நீ விட்டு கொடுத்து போன்னு தான் நான் சொல்றேன். மாத்தி மாத்தி சண்டை போடுறதுக்கு நாம ஒன்னும் எதிரிங்க கிடையாது. ஒரே குடும்பம். நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் நிம்மதி தான் போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை தடுக்க பாருன்னு தான் நான் சொல்றேன். ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருந்தா வார்த்தை வளர்ந்து அது பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். அதனாலதான் அவன் என்ன பேசினாலும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடுன்றேன். ஏங்க, அப்படியெல்லாம் என்னால விட முடியாதுங்க. எனக்கும் ரோஷமானெல்லாம் கொஞ்சம் இருக்கு. வர வர எனக்கு அன்பை பார்த்தாலே எரிச்சலா இருக்குங்க. எரிச்சலா இருக்கா? என்னடி சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் என் தம்பி இந்த அளவுக்கு இருக்கிற? எரிச்சலா இருக்குன்னு வேற சொல்ற? அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்? எப்பவும் பேசுறது தானே, போயிட்டு போதுன்னு விடுவியா? அவன் யாரதான் பேசல, அம்மாவை பேசுறான், கையில பேசுறான், ஏன் என்ன கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இதுல நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? சின்ன பையன் தானே, பெரிய மனுஷன் தனமா விட்டுட்டு போறதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இத அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுற முடியாது கயல். இத பத்தி அத்தை கிட்ட நீ தான் பேசி புரிய வைக்கணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அத்தை எப்பவுமே எல்லா விஷயத்திலயுமே நிதானமா தான் இருப்பாங்க. ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்கன்னு புரியலையே. இல்லை எழில், அம்மா ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட பயம்தான் காரணம். என்ன பயம்? ஆனந்திக்கு இந்த மாப்பிள்ளை விட்ட வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்கன்ற பயமா? அது இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஆனந்தியோட போனுக்கு யாரோ ஒரு பையன் கால் பண்ணியிருந்தானா. ஆனந்தி
இல்லாத டைம்ல அம்மா தான் அந்த ஃபோன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்தே அம்மாக்கு ஆனந்தி மேல ஒரு சின்ன டவுட் இருக்கு. காலேஜுக்கு படிக்க அனுப்புறோம், அவ படிப்புல மட்டும்தான் கவனமா இருக்காளா இல்ல வேற யாராவது ஒரு பையனோட பழகுறாளான்னு ஒரு சின்ன பயம். ஓப்பனா சொல்லணும்னா அவ வேற யாரையாச்சும் லவ் பண்றாளோன்னு சொல்லி அம்மா பயப்படுறாங்க. ஏற்கனவே தேவி தெரியும்ல. எனக்கு ஒரு தாயா அவங்களோட பயம் சரின்னு தான் தோணுது. ஆனா எனக்கு ஆனந்தி மேல நம்பிக்கை இருக்கு. அவ தடுமாறவும் மாட்டா, தடம் மாறவும் மாட்டா. எனக்கு இதுல என்ன முடிவெடுக்கிறது, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆனந்தி ஒரு பையன்கிட்ட பேசி பழகுறான்னா அது காதலாதான் இருக்கும்னு எப்படி உங்க அம்மா முடிவு பண்ணாங்க? ஒரு பையனும் பொண்ணும் பேசினா அது லவ்வா? ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கூடாதா? எந்த காலத்துல இருக்கோம்? இப்ப போய் ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டா தப்பா நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அது நமக்கு புரியுது. அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? சரி கயல், ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ஆனந்தி யாரையோ காதலிக்கிறான்னு பயப்படுறதுனால தானே அத்தை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. அந்த சந்தேகத்தை நான் கிளியர் பண்றேன். என்ன சொல்றீங்க? ஆ, நீங்க எப்படி? நாளைக்கு காலையில ஆனந்திய தனியா கூப்பிட்டு சும்மா ஜெனரலா பேசி பாக்குறேன். அந்த பையன் யாரு என்னன்னு நான் பேசுறேன். இல்ல வேணாங்க. ஆனந்தி ஏதாச்சும் உங்களை தப்பா நினைச்சிட போறா. நான் ஒன்னும் சந்தேகப்பட்டு கேட்க போறது இல்ல, சும்மா கேஷுவலா கேக்குற மாதிரி கேக்குறேன். ஒருவேளை நான் பேசுறது மூலமா ஆனந்தி அப்படி யாரையும் காதலிக்கலன்னு அத்திக்கு ஒரு நம்பிக்கை வர வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்காம ஆனந்திய ஃப்ரீயா படிக்க விடலாம்ல. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். என்ன யோசிக்கிற? நான் பேசவா? நீ என்ன சொல்ற? பேசுங்க. எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா ஓகே தான். கண்டிப்பா கிடைக்கும். நான் பாத்துக்கிறேன். தண்ணியே இல்ல. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வந்தேன். சரி. ஷாலினி, அண்ணி, என்ன இன்னும் நீ தூங்கலையா? இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? வர வர நீ யாரும் மதிக்கிறதே இல்ல. பிடிங்க. ஏய், என்னடி உன் பிரச்சனை? எதுக்கு இப்படி புலம்பி சாவடிக்கிற?